இந்த காட்சியை பாருங்க. இது ஒரு அற்புதமான நமக்கு ஒரு கதை சொல்லிட்டு போகுதுங்க. அதாவது அந்த மீன் பண்ணையில் மீன்கள் எல்லாம் இருக்குது. அந்த பண்ணைக்காரரு இறைகளை போடுறாரு. எந்த மீன் தான் வாயில் வந்து அந்த இறை விழுதுன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு கிடையாது. முந்தி அடிச்சு போவுங்க. யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு தான் இறை கிடைக்குன்னு சொல்லிட்டு முந்தி அடித்து போய் அந்த இறைகளை சாப்பிட்டுட்டு வந்தால் தான் அந்த மீன்கள் உயிர் வாழ முடியும். அதுபோல தான் மனிதர்களும் இருந்த இடத்துலையே வாயை பிளந்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு கிடைப்பது இறப்பு மட்டும்தான், வேற ஒன்றும் கிடைக்காது. அதனால் தேடணும், உழைக்கிறதுக்கு தேடணும். தேடல் மட்டும்தான் ஒரு மனிதனை உயர்த்த முடியும். ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு வருன்னு சொல்லிட்டா வாயை பிளந்துக்கிட்டு இருந்தால் உனக்கு வந்து மவுத்து மட்டும்தான் வரும், உனக்கு இறப்பு மட்டும்தான் வரும், வேற ஒன்றும் வராது. அதனால் இந்த மீன்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, தேடி பிடிச்சி உன்னுடைய இறைய சாப்பிட்டு உயிர் வாழு. அதனால் எங்கே போனாலும் உழைத்து சாப்பிடு, தேடு. எங்கே உழைப்பு இருக்கோ எங்கே பணம் இருக்கோ தேடி 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 உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்று. ஒரே இடத்துல முடங்கி கிடக்காத அப்படின்னு சொல்லுது இந்த மீன்கள். இந்த கருத்து உங்களுக்கு என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு கீழே கருத்து தெரிவிக்க மறந்துடாதீங்க.